டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். ஆனால் இன்னைக்கு நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்கேனை பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஏன்னா இது பொதுவாக நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. என்ன கர்ப்ப காலத்தில் எதுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க குழந்தைக்கு அப்படின்னு. இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஸ்கேன்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வளர்ச்சிக்குரிய ஸ்கேன், growth ஸ்கேன் சொல்லுவோம். அதாவது குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அதனுடைய நீளம் எப்படி இருக்கிறது, அதனுடைய தலையினுடைய சுற்றளவு எப்படி இருக்கு, அந்த குழந்தை சீரான முறையில் வளர்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு growth ஸ்கேன் பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய உடலில் உள்ளே ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கின்றதா அல்லது மாறுபாடுகள், கோளாறுகள், குழப்பங்கள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேர் அனாமலி ஸ்கேன் பேர். இது இரண்டுமே ஃபீட்டல் மெடிசின் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மகப்பேறு மருத்துவ பிரிவு. அந்த மகப்பேறு மருத்துவ பிரிவில் ஃபீட்டல் மெடிசின் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு டாக்டர் தீப்தி ஜம்மி பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட சமீபத்தில் அவங்கள சந்திச்சோம். இது என்னன்னா பெண்களுக்கிடையே இந்த விழிப்புணர்வானது growth ஸ்கேன் என்பது குழந்தையினுடைய வளர்ச்சிக்காகவும், அனாமலி ஸ்கேன் என்பது குழந்தையினுடைய உள் உறுப்புகளை ஏதாவது கருவில இருக்கா அப்படின்னு உள்ளுறுப்புல கோளாறு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த கர்ப்ப காலத்தில் ஸ்கேன்கள் செய்யப்படுகின்றன. புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.